Hello friends, welcome to my channel Cute Vlogs Kavi. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம். அது வந்து முழுக்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க் பெரியவங்களை விட கம்பேர் பண்றப்ப. ஏன்னா இப்ப நீங்க பூஸ்ட், ஹார்லிக்ஸ்லாம் நீங்க கடையில வாங்கி கொடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் வந்து பிஸ்தா எடுத்துக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு கப் வந்து பாதாம். ஸோ பாதாம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். முந்திரி வந்து ஒரு அரை கப், பிஸ்தாவும் முந்திரியும் வந்து ஒரே அளவு இருக்கணும். அதுக்கப்புறம் சும்மா ஒரு 10 ஏலக்காய் போல் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு கப் பாதாம், அரை கப் வந்து முந்திரி, பிஸ்தா, ஒரு 10 ஏலக்காய். இப்போ ஒரு பேனில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் நம்ம வந்து மைல்டான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதாச்சும் எண்ணெய்லாம் எதுவுமே வேணாம், வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுவும் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ஃப்ளேம், மிதமான சூடுன்ற பாருங்கள், மீடியமுக்கும் கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கணும். தனித்தனியாக நம்ம எல்லா நட்ஸும் வந்து இதில் நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. அதாவது ஒரு நட்ஸும் வந்து ஒரு 5 நிமிஷம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பிஸ்தா சேர்த்து வறுத்து எடுத்து இப்போ அதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ நான் பிஸ்தாவோட ஏலக்காவும் சேர்த்தே நான் வறுத்துட்டேன் இதில். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி. ஸோ முந்திரியும் வந்து தனியாக வறுத்து எடுத்துடுறீங்க. எந்த நட்ஸையும் நம்ம வந்து சேர்த்து ஒன்றா நம்ம வறுக்கக்கூடாது. இப்போ முந்திரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் நான் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கருகிற மாதிரி இருக்குன்னா உடனே வந்து பேனை எடுத்துருங்க. இல்லைன்னா ஃப்ளேமை வந்து இன்னும் ரொம்ப கம்மி பண்ணிடுங்க முடிஞ்சதுன்னா. முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம நட்ஸ் எல்லாம் வாங்குறப்ப வீட்டில் நிறைய இருக்கும். அதை வச்சு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்ணுன்னா அது பாதி பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கு, அந்த மிக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலே நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஹோம்மேட் ரெசிபீஸில் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நட்ஸ் வந்து நம்மள அறியாமல் நம்ம நிறைய சாப்பிடுவோம். வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நெக்ஸ்ட்டு பாதாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் மெதுவாக வதக்கி எடுங்க. ஒரு 5 நிமிஷம்ன்றது ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் இருந்தால் ஓகே தான். ஏன்னா பாதாம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரை ரோஸ்டாக கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கேஸ் வந்து இன்னும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க பாதாமுக்கு. அவ்வளோதாங்க, முக்கியமான வேலை இப்போ நமக்கு முடிஞ்சிடுச்சு. இதை அப்படியே மொத்த நட்ஸையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோம். சூடே இல்லாமல் நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு அப்படியே இதில் வந்து வேணும்னா கொஞ்சமாக சர்க்கரை இதில் சேர்த்து ஒரு பிளெண்டரில் போட்டு நம்ம இதை பவுடர் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்டு அந்த அமெரிக்காவில் விவசாய பூமி வீடியோஸ் வந்து கொஞ்சம் நல்ல வியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ அதை நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த பவுடரை வந்து ஒன்று ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ அப்படி இல்லைன்னா கண்ணாடி ஜாரில் போட்டு இது நம்ம ஷெல்ஃப்லேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஷெல்ஃப்லேயே வச்சுக்கலாம். 2 வாரத்துக்கு வரைக்கும் நமக்கு இது சூப்பராக கெடாமல் இருக்கும். அண்ட் முக்கியமாக அது நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பால் காய்ச்சி இது வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அதில் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் மாதிரி கலக்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பாயாசம் எதனா பண்ணுறச்சே கூட இதில் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டால் கூட உங்களுக்கு வந்து இன்னும் அந்த பாயாசம் இன்னும் திக்காக வரும். ஈவன் நீங்கள் ஐஸ்கிரீம்ஸ் பண்ணுறது கூட நட்ஸ் ஃப்ளேவருக்கும் இந்த பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் நிறைய விஷயத்துக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். பை பாய்.